மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண்களை ஆபாசமாக பேசி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. வணக்கம் முத்துராஜா, விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வல்லாலப்பட்டி கிராமத்தில் நேற்று இரவு இருசக்கர வாகனம் இயக்கியது தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மற்றொரு தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றொரு தரப்பினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மேலும் கருப்புசாமி மற்றும் நொண்டிசாமி ஆகியோரின் வீடுகளுக்கு சென்று அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் அவர்கள் வீட்டில் இருந்த பெண்கள் மீதும் தாக்குதல் நடத்தி ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மற்றொரு தரப்பை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் மேலூர் அழகர் கோவில் சாலையில் திடீர் சாலை மறியலில் இன்று காலை ஈடுபட்டனர். மேலும் தாக்குதல் மற்றும் பெண்கள் மீது ஆபாசமாக பேசியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் புகார் கூற ஒரு தரப்பை சேர்ந்த நபரை பிடித்து விசாரணைக்காக அழைத்து வரும்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் காவல்துறையினர் சிலருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவரை பாதுகாப்பாக மேலூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் மற்ற தாக்குதல் நடத்திய மற்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் மற்றும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுலான் மற்றும் கிராம பெரியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து தற்சமயத்திற்கு மட்டும் போராட்டத்தை கைவிட்டு கலைத்து செல்வதாக மக்கள் தெரிவித்தனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் மீண்டும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பாக கூறப்படும் மக்கள் காவல்துறையினருடன் தெரிவித்தனர். இந்த போராட்டம் காரணமாக மதுரை மேலூர் மற்றும் அழகர் கோவில் சாலையில் சுமார் 3 மணி நேரத்திற்காக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சுபா, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.